Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 447 part 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல லூஃபி இந்த பிளாக் பியர்டால தான் உங்க அண்ணனுக்கு இப்படி ஒரு நிலைமையாச்சுன்னு தெரிஞ்ச உடனே பைய கொல்ல காண்டாகி ஓங்கி ஒரு குத்து வச்சான்ல. இப்படி ஒரு அடி அடிப்பான்னு பிளாக் பியர்டே எதிர்பார்க்கல. அப்படியே பின்னாடி செவுத்துல போய் மோதி தெரிச்சடிச்சு வந்து விழுவான். போய் இடிச்சு விழுந்ததுல கொஞ்ச நேரத்துக்கு தலைய புடிச்சிட்டு அப்படியே துடிப்பான். என்ன ஆனாலும் சரி நான் ஏச சாக விட மாட்டேன்டா கொய்யாலாமா. பின்ன அவங்க அண்ணன் கலரைக்கு போன்னு சொன்னா அதுவும் உயிரோட இருக்கும்போது காண்டாகுமா இல்லையா? ஆனா இப்ப லூஃபி அவனை அடிச்சிட்டான். இனி அவன் சும்மா இருப்பானா? அவனோட பவர் எடுத்து அட்டாக் பண்ண ரெடியா நிப்பான். அந்த டைம் லூஃபி மறுபடியும் ஜெட் பிஸ்டல் அட்டாக் பண்றதுக்காக கைய வாங்குவான். அவன் ஜஸ்ட் கைய நீட்டி ஓர்டெக்ஸ்னு சொல்லி நம்ம பைலட் டப்புன்னு இழுத்து புடிச்சு அப்படியே தரையோட தரையா வச்சு ஒரே அடி. வாயில இருந்து ரத்தம் பீச்சுக்கிட்டு அடிக்கும். crocodile பார்த்துட்டு அசந்துருவான். ஏன்னா அவன் பாடியே கம்ப்ளீட்டா ரப்பர்னு தான் அவன் நினைச்சான். அப்புறம் எப்படி பிளட் வந்துச்சுன்னு அவனுக்கு சுத்தமா புரியல. அது மட்டும் இல்லாம லூஃபி அப்படி எல்லாம் அடிச்சா அவனுக்கு வலியே தெரியாது. ஆனா அவன் அடிச்ச அடியில மண்டைய புடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் ஐயோ அம்மானு கதறுவான். அதுக்கப்புறம் அடிச்சு புடிச்சு அவன்கிட்ட இருந்து தள்ளி வந்துருவான். அப்படி தள்ளி வந்துட்டு அவன் தலைய தொட்டு பார்ப்பான் எப்படி பிளட் வந்துச்சுன்னு. அப்பதான் பிளாக் பியர்ட் என்ன மேட்டர்னு சொல்லுவான். என்ன தம்பி குழப்பமா இருக்கா? இதே மாதிரிதான் உங்க அண்ணன் ஏசும் கன்ஃபியூஸ் ஆயிட்டாமா. அதாவது ரெண்டு பேத்துக்கு நடந்த சண்டையப்போ அவன் ஏச ஓங்கி ஒரு குத்து ஊத்தி இருப்பான். அந்த டைம் அவன் பாடியில இருந்து ரத்தம் வந்திருக்கும். ஆக்சுவலா அவனை தொடவே முடியாது, ஏன்னா அவன் நெருப்பு. அப்போ எப்படி அடிபட்டு ரத்தம் வந்துச்சுன்னு பார்த்தா அங்கதான் பிளாக் பியர்டோட பவர் வேலை செய்யறத பத்தி சொல்லுவான். அவனோட டார்க்னஸ் பவரை யூஸ் பண்ணி அவன் யார புடிச்சாலும் சரி, அவங்க டெவில் ஃப்ரூட் பவரை சாப்பிட்டவங்களா இருந்தா கூட அவங்களோட எல்லா பவர்ஸையும் அவங்களால யூஸ் பண்ணவே முடியாது. அதனாலதான் ஏசு சொல்லியிருப்பான், நான் பிறக்கும் போது ஒன்னும் பவரை நம்பி பிறக்கல, என்ன நம்பி பிறந்தேன்னு. சொல்ல போனா அப்படித்தான் அவன் ஏச ஜெயிச்சிருப்பான். இல்லன்னா ஏசி இவனை போட்டு பொழந்துகிட்டே இருக்க மாட்டான். இவன் கூட சண்டை போடும் போது டெவில் ஃப்ரூட்டோட பவர்ஸ் எல்லாம் வேலைக்கே ஆகாது. இப்படி அவன் சொன்னதை கேட்டவனே அத்தனை பேரும் அங்க ஆடி போயிருவாங்க. இதுக்காக லூஃபி என்ன விடவா செய்வான்? இருந்தா என்ன, எப்படி இருந்தாலும் நான் உன்னைய கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு கொல்ல வெறியில வேகமா அட்டாக் பண்ண போவான். பிளாக் பியர்டு இவனை பொழந்துடலாம்னு சொல்லிட்டு அவன் பவர் எடுத்து ரெடியா நிற்கும் போது டாப்புன்னு இடையில வந்து ஜிம்பை தடுத்து லூஃபி கோவப்படாத, ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லி அவனை அமுக்கி பிடிப்பான். அவன் வேண்டாம் என்னைய விட்டு, இன்னைக்கு அவனை நான் காலி பண்ணாம விட மாட்டேன், எங்க அண்ணனை செத்துருவான்னு சொல்றான், இன்னைக்கு இவனை நான் சாவடிக்காம விட மாட்டேன்னு தொண்டையிலேயே ஏத்துவான். நல்ல வேலை ஜிம்பை அந்த இடத்துல இருந்தான். அவன் அவனை கொஞ்சம் யோசிச்சு பார்க்க சொல்லுவான். இப்போதைக்கு அவனோட பிரையாரிட்டி என்ன, எப்படியாச்சும் ஏச காப்பாத்தணும். சோ அவனை பத்தி யோசிச்சு பாரு. நான் இருக்கானே பிளாக் பியர்டு, இவன் இதுக்கு முன்னாடி ஒயிட் பியர்டு கிட்ட நல்லவனாதான் இருந்தான். ஆனா திடீர்னு ஏன் இப்படி மாறினான்னு சொல்லி அவனுக்கே தெரியல. அண்ட் ஏச தோக்கடிக்கவே முடியாது. அவனையே இவன் தோக்கடிச்சிருக்கான்னா இவனோட பவர் சாதாரண பவர் இல்ல. அவன்கிட்ட இப்ப நீ போய் மோதினாலுமே உனக்கு தான் பிரச்சனை. அண்ட் உன்னோட எனர்ஜி தான் வேஸ்ட், டைமும் வேஸ்ட். நீ இப்ப இவங்கிட்ட கோவப்பட்டு மண்டவுடைய சண்டை போட்டால ஏச காப்பாத்த முடியாது. கண்டிப்பா தேவையில்லாத சண்டையா தான் இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு தான் பையன் அப்படியே நார்மல் ஆவான். உடனே பிளாக் பியர்டு, பரவாயில்ல தம்பி, நான் நினைச்சதை விட நீ பயங்கர ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன். அண்ட் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருந்த ஹாக்கி பவரை விட இப்ப உன்னோட பவர் பயங்கரமா அதிகமாயிருக்கு அப்படின்னு அவனை போராட்டி தள்ளுவான். வாயில நத்த வர்ற வரைக்கும் அடிச்சாதான் திருந்துவானுங்க. அந்த டைம் crocodile, ஓ நீதான் அந்த பேர் இல்லாத பைரட்டா? ஒயிட் பியர்டு கப்பல்ல இருந்து வந்து என்னோட வார்லாடுங்கிற போஸ்ட நீ எடுத்துக்கிட்ட, சரி பரவாயில்ல. ஆனா இந்நேரத்துக்கு நீ நேவி ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்கணுமே, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னைய விட மாட்டானிலே. இந்த மாதிரிலாம் ஏதாச்சும் பண்ணினா உன் வார்லாடுங்கிற டைட்டிலுக்கே அது ரிஸ்க் ஆச்சு. என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா இது எல்லாமே என்னோட பார்ட் ஆஃப் தி பிளானுமா. நான் என்ன பண்ண போறேன், ஏது பண்ண போறேன், நீ என் பிளான் எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லணுமா நீ கேப்பான். crocodileக்கு அதை பத்தி சுத்தமா கவலையும் இல்ல, இன்ட்ரெஸ்டும் இல்ல. என்னமோ பண்ணி தொலைம்பான். அப்படி இவனுக்கு பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு பின்னாடி இருந்து பயங்கரமான பிளாஸ்ட். என்னடா பிளாஸ்ட் இதுன்ட்டு எல்லாம் பயந்து போய் பாப்பாங்க. வேற ஒண்ணும் இல்ல, அந்த மகளன் பையன் வந்துட்டான். உடனே இவன் என்ன பண்ணிடுவான், லூஃபி இங்க இருந்து உடனே கிளம்ப சொல்லுவான். ஏன்னா மறுபடியும் அவன் வந்து இவன் மேல பாய்சன் அப்ளை பண்ணி விட்டுட்டான்னா திருப்பி இவனை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப அவன் அண்ணன் உயிருக்கும் ஆபத்து. அதனால நீ இங்க இருந்து தப்பிக்கிறது மட்டும் தான் முக்கியம்னு சொல்லுவான். சுத்தி இருக்கவனுங்க மட்டும் என்ன சாவணும் நீங்க நிப்பானுங்க, வாங்கலே ஓடலாம்னு சொல்லிட்டு பிச்சுக்கிட்டு ஓடுவானுங்க. காட்ஸுங்க எல்லாத்துக்கும் செம ஹாப்பி, ஒரு வழியா வார்டன் வந்துட்டாருன்னு. பாவம் ஹனியபால் தடுக்கிறேன்னு சொல்லி அடி வாங்கி பேன்னு கிடப்பான். பரவாயில்ல, அவனால முடியாட்டியும் கூட நீதி நேர்மையோட நியாயமா இருப்பேன்னு சொல்லி இவ்வளவு கஷ்டப்பட்டான்ல, கண்டிப்பா இவனுக்கு வார்டன் ஆகிறதுக்கு தகுதி இருக்குது. இது என்னோட ஒப்பீனியன், நீங்க என்ன சொல்லுங்க? ஹனியபால் வார்டன் ஆகலாமா இல்ல வேண்டாமா? இல்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் பிளாக் பியர்டு ஒரு வார்த்தை சொல்லுவான். என்னன்னா ஒரு வழியா நான் அந்த மகளை மீட் பண்ண போறேன்னு. அப்ப அவன் கூட பஞ்சாயத்து பண்ணதான் இவ்வளவு தூரம் வந்திருக்கான் போல. இங்க எல்லாம் அடிச்சு புடிச்சு எஸ்கேப் ஆகி ஓடனவனே அந்த இவானும் தப்பிச்சு வரலான்ட்டு கிளம்புவான். ஆனா அந்த சாடி புள்ள அவளோட விப்பை யூஸ் பண்ணி அவனை இழுத்து புடிச்சுக்குவான். என்னன்னா இவன் அழுது கதற சத்தத்தை அவ கேட்கணுமாமா. இப்படி அவ சொன்ன கேட்டோன்னே ஐயோ பிரின்சஸ் ப்ளீஸ் அப்படி மட்டும் பண்ணாதீங்க, எனக்கு பயமா இருக்குது, நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, நீங்க எல்லாம் இப்படி அடிச்சீங்கன்னா நான் தாங்குவேனா, எனக்கு இப்பவே வலிக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து நடுங்க ஆரம்பிச்சிருவான். அவளுக்கு ஒன்னும் புரியல. என்ன இம்பிட்டு நேரமா ஓவரா துள்ளிட்டு தொகுதிட்டு இருந்தான், இப்ப திடீர்னு பூனைக்குட்டி மாதிரி பம்மிட்டு இருக்கான். எனக்கு தெரிய நீ மாட்டிட்டீங்கன்னா இப்படித்தான் மாறுவேன்னு. நீ என்ன
கதைனாலும் உன்னை விட மாட்டேன்னு சொல்லுவாளா. அவன் வேண்டாம் 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 வேண்டாம்னு ஃபர்ஸ்ட் பதறிட்டு அதுக்கப்புறம் டப்புன்னு முடிஞ்சா நீ புடிச்சு பாருன்னு சொல்லி அவளோட விப்ப புடிச்சுக்கிட்டு அப்படியே மின்னல் மாதிரி சுத்திட்டு வருவான். அவளாலேயே புடிக்க முடியாம டப்புன்னு விட்டுருவா. ஏன்னா வந்தவன் மிதிக்க வர்றான். அவன் ஆயுதத்தை புடிச்சிருந்தானா மிதி நல்லா ஸ்ட்ராங்கா விழும். அதனாலதான் விட்டுட்டா. அது என்னோட விப்பு, ஒழுங்கா குடுத்துருவாங்கன்னு சொல்லுவா. அப்படியா அப்படியே அழுது கேட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி இப்படின்னு அவ என்னென்னலாம் சொன்னாலும் அதெல்லாத்தையுமே திருப்பி அவளை பண்ண சொல்லுவான். இதுல வேற இவளை மரியாதையா கூப்பிடணுமாமா. அப்படி சொல்லி சொல்லி அவளோட விப்ப வச்சு கண்டமேனி அட்டாக் பண்ணுவானா. அவ என்ன பண்றதுன்னு தெரியாம தப்பிச்சு ஓடிட்டு இருப்பான். இங்க லூஃபி அப்படியே காண்டல நின்னுட்டு இருப்பான். சீக்கிரம் வாங்க போலாம் போலாம்னு சொல்லி எல்லாம் கத்திட்டு போவாங்க. அவனுக்கு இப்ப இருக்க வெறிக்கு அவங்க அண்ணன் பஞ்சாயத்து மட்டும் இல்லன்னா சம்பவம் பெரிய லெவல்ல நடந்திருக்கும். சரி, இப்ப இருக்க நிலைமைக்கு லூஃபியும் பிளாக் பியர்டும் சண்டை போட்டாங்கன்னா யாரு ஜெயிப்பாங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதாவது ஒண்டி கொண்டி சண்டை போட்டா யாரு ஜெயிப்பாங்க. இப்ப என்னன்னா பிளாக் பியர்டு மேல இருந்து கீழே ஸ்டெப்ஸ் வழியாவே வந்ததுனால போற வழியில எந்த ஒரு செக்யூரிட்டி கார்ட்ஸும் கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. சோ நம்மளுக்கு ஃப்ரீயா மேல போலாம். அது ஒரு நல்ல விஷயம்னு ஜிம்பை சொல்லுவான். உடனே அவன் நீங்களும் எனக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க. நீங்க இப்படி ஒரு பேனிக்கான சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணதுனால தான் அதை என்னால அட்வான்டேஜா யூஸ் பண்ண முடிஞ்சதும்பா. மொத்தத்துல இன்டைரக்டா ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஹெல்ப் பண்ணிட்டாங்க. சோ அந்த டைம் என்ன பண்ணுவாங்க, இந்த பைரட்ஸ்ங்க எல்லாம் எப்படியாச்சும் தப்பிச்சே தேரணும்னு லெவல் 3க்கு போலான்னு சொல்லி கோஷம் போட்டுக்கிட்டே வேகமா மேல ஓடுவாங்க. அந்த டைம் தான் மேல இருந்து ஒண்ணு பயங்கரமா வந்துகிட்டு இருக்கும். அதை இவனுக்கு நோட் பண்ண மாட்டானுங்க. அவனுக்கு பாட்டுக்கு போவானுங்க. கரெக்டா கொஞ்சம் தூரம் போன உடனே அப்படியே முன்னாடி வந்து பெரிய சைஸ்ல வந்து நிக்கும். அட வேற ஒண்ணும் இல்ல, அந்த டீமன் கார்டான மினட்டோரஸ் தான். எல்லாத்தையும் கண்டமே நீங்க அட்டாக் பண்ணுமா. அங்க இருக்கவனுங்க எல்லாம் கத்த ஆரம்பிச்சிருவானுங்க, மினட்டோரஸ் வந்துருச்சுன்னு. நம்ம போன் கிளே தான் பயங்கரமா பீதி ஆவான். ஏன்னா அதை இவன் லூஃபி பகின்னு 3 பேரும் சேர்ந்துதான் துவன்னு துவச்சு எப்படியே அடிச்சு தெறிக்க விட்டு அப்படியே மட்டை பண்ணிட்டு வந்தானுங்க. சொல்ல போனா கடைசியா பார்க்கும்போது அதுகிட்ட எந்த ஒரு அசைவுமே இல்ல. இப்ப அது திருப்பி எப்படி வந்துச்சுங்கிறதா சுத்தமா நம்ப முடியல. அப்பதான் crocodile மேட்டர் சொல்லுவான். ஆக்சுவலா இந்த டீமன் கார்ட்ஸ் எல்லாமே ஜோயன் டைப் டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டதுங்க. அப்படி இருக்கும்போது அதுங்க ரொம்ப டஃப்பான ஜந்துக்கள் தான். எவ்வளவுதான் அதுகளை அடிச்சாலும் மிதிச்சாலும் கடிச்சாலும் கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே வேகமாவே ரெக்கவர் ஆயிருங்க. இப்ப இவங்க அடிச்சு போட்டு வந்தாங்களே அந்த 3 டீமன் கார்ட்ஸுங்க, அதுங்க எல்லாம் இப்ப ரத்த வெள்ளத்துல பேனு தான் கிடக்குதுங்க. ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல அதுகளை எந்திரிச்சிரும். ஆனா இப்போதைக்கு அதுகளை பத்தி கவலைப்பட தேவையில்லை. இதுகளோட பாஸ் வந்துகிட்டு இருக்கான். அதுதான் ரொம்ப மோசம். அவங்கிட்ட இருந்து தான் தப்பிக்கணுமா. அவன் என்னடா பாய்சன் கடலையே அனுப்பிவிட்டு எல்லாத்தையும் கொண்டுட்டு வருவான். அங்க வார்டன் மகளனுக்கு இன்ஃபர்மேஷன் போயிட்டு இருக்குது, இந்த மாதிரி பிளாக் பியர்டு லெவல் 3க்கு வந்துட்டான்னு. அவனால நம்ப முடியல. என்னன்னா அவன் ஷிரியுவை ரிலீஸ் பண்ணதே அவங்கள தடுக்கிறதுக்காக தான். அவனை தடுக்காம அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், ஒருவேளை அவனையே மட்டப்பட்டாங்களான்னு யோசிப்பான். அந்த டைம் கம்யூனிகேஷன் ரூம்ல இருந்து ரொம்ப பரபரப்பா பேசுவானுங்க. ஏன்டா என்னாச்சுன்னு கேட்டா, யாரோ விஷன் ரிசீவர் டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் டேமேஜ் பண்ணிட்டாங்களாமா. அதனால மானிட்டர்ல எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அண்ட் அது மட்டும் இல்லாம இங்க இருந்து நேவி ஹெட் குவார்டர்ஸ்க்கும் கவர்மெண்ட் ஏஜென்சிக்கும் வந்து கம்யூனிகேஷன் சேனல் இருக்கும்ல, அதுவுமே கட் ஆயிருக்குது. யாரு பண்ணா என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டா அந்த ஷெரியோ உள்ள என்ட்ராயி அங்க இருக்கிற ஆபீசர்ஸ் எல்லாத்தையுமே போட்டு தெளிவான். அப்படின்னா எல்லாத்தையும் அவன் பிளான் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கான். வெறியோட பண்ணிட்டு இருக்கான். என்னாச்சுன்னு கத்திட்டு இருப்பானுங்க. அந்த ஸ்னேல் அப்படியே தள்ளி விட்டுட்டு சைலண்டா இருக்கடா சைல்டிஷ் பாய்ஸ், இந்த மேட்ரு மகளனுக்கு தெரிய வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படியே வில்லத்தனமா சிரிக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.